முதல் திருமண நாள் அதுவுமா ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி போட்ட பதிவு செம்ம வைரலாகி வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சின்னத்திரை நடிகையான மகாலட்சுமியை தயாரிப்பாளர் ரவீந்தர் கடந்த வருஷம் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுடைய திருமணம் சமூக வலைதளங்களில் செம்ம ட்ரெண்டிங் ஆச்சு. ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்து கிண்டல் அடித்தாலும் நாங்கள் வாழ்ந்து காமிப்போம் அப்படிங்கிற ஒரே ஒரு பதில் சொல்லிட்டு அடிக்கடி ரொமான்டிக்கான புகைப்படங்களை போட்டு கடுப்பேற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது முதல் வருஷ திருமண நாளுக்கு ஹோட்டல் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணிட்டு கூடவே ஒரு மிகப்பெரிய பதிவை வந்து போட்டிருக்காரு. அந்த பதிவில் முதல் திருமண நாள் எங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, ஒரு வருஷம் இவ்வளோ சீக்கிரமாக போச்சு அப்படின்னா அது உங்களால் தான். போன வருஷம் இந்த நாட்டோட பிரதான பிரச்சனையே எங்களோட கல்யாணம் தான். போகிற இடையெல்லாம் இது எப்படி சாத்தியம் ஆச்சு? நிச்சயமாக பணத்துக்காக தான். 3 மாதம் தாங்குமா பார்ப்போம் இது எத்தனை நாளைக்குன்னு. சீக்கிரமாக ரெண்டும் அடிச்சுக்கிட்டு இன்டர்வியூ கொடுக்கும் பாருங்க. போதும் முடியல. அப்படி நம்ம ஆசைப்பட்டு அண்ட் அதுக்கு சின்சியராக இருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வரும். எனக்கு நிறைய தோணுச்சு, இவ பயங்கர ஆட்டிடியூடாக இருப்பா போல். கோலம் போடுறது, காஃபி, குக்கிங், அப்புறமா வீட்டு வேலை எல்லாமே மெய்ட் தான் போலன்னு நினச்சேன். தக்காளி சீரியல் பொண்ணு சீரியஸ் செய்யுதுப்பா. ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறாங்க, சுற்றி சுற்றி கோலம் போடுறாங்க, சூப்பரான காஃபி, கொஞ்சம் கன்றாவியான சமையல். நல்லா இருக்கான்னு பார்ப்போம். 3 மாதத்துக்கு அப்புறம் ஸ்விக்கி ஆர் டென்சோன்னு நினச்சேன். பாப்பா கலக்கிட்டாப்பா. இது நம்ம டிவியில் பார்க்குற சீன்லாம் இல்லைங்க. அதுக்காக திமிருக்கு ஒன்றும் குறைச்சலும் இல்லை. பட் லவ் சும்மா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு லவ் இல்லைங்க, முரட்டு லவ் பண்ணுறா. இவளுக்கு என் மேலே லவ் வந்துச்சு அப்படின்னா உடனே காமிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போயிடுவா. அப்போ தான் எனக்கு என்னோட இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஞாபகத்துக்கு வரும். போன வாரம் தான் பீன்ஸ் வந்து செய்யவே ஆரம்பித்தா. நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அப்புறம் நாங்கள் சோகத்தில் வாழ்கிறோன்னு 11 மாதமாக எங்களை யூடியூப்பில் வச்சு போகும்போதெல்லாம் அம்மோ நம்ம வாழ்ந்து காட்டணும் அம்மோன்னு சொல்லிட்டு இன்னும் பைத்தியமாக லவ் பண்ணுவா. அப்போ வரும் அந்த யூடியூப் மேலே எனக்கு அப்படி ஒரு கோபம். நிறுத்து, உன் மேலே உனக்கு அதிகமாக அன்பு காட்டினா கோவம் வேற வருமானு நீங்கள் கேட்கலாம். யோ, அவர் ரஜினி சார் படத்தில் வர ராதிகா மேம் மாதிரி நடுராத்திரி இட்லி சுட்டுட்டு மாமா சாப்பிடுங்கன்னு 3 மணிக்கு சொல்லுவாள்ல, அந்த லவ் டியூட். வீக்கெண்ட் ஆச்சுனாலே ஹோட்டல் தான். அதுலேயும் அவங்கவுங்க கொண்டு வர்றது எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பியன்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து வச்சு எம்மி அப்படின்னு சொல்லி அம்மு சொல்லுவா பாருங்க. அப்போ என்னோட மூஞ்சி சரி விடுங்க. இப்படி போயிட்டுருக்கிற ஒரு சைடில் அவளோட உண்மையான மற்றும் நேர்மையான அன்புக்கு நான் டிசர்வானே தெரியல. நம்ம வாழ்க்கை எவ்வளோ அழகுன்னா, நம்மளை சந்தோஷமாக சிரிக்க வச்சு பார்க்குற பொண்ணை விட சந்தோஷத்தில் அழ வைக்கிற பொண்ணு தான் நமக்கு அழகான வாழ்க்கையை தர முடியும். என்னோட மகாலட்சுமி நல்ல மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம். என்னோட மனைவி நல்ல கணவன் அமைவது இறைவன் வளர்த்த விதம் என்னுடைய அம்மானு போட்டிருந்தாரு. எப்போவுமே ரவீந்தர் போட்ட பதிவுக்கு கீழே மகாலட்சுமி கண்டிப்பாக ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருவாங்க. இந்த பதிவுக்கு கீழேயும் மகாலட்சுமி வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க. அம்மு என்ன மொத்தமாக டேமேஜ் பண்ணியிருக்கிற, இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னோட குக்கிங்கை விடுறதா இல்லை. ஒன்றை மாதிரி என்னோட லவ்வை வெளிப்படுத்த இப்படி பெரிய பெரிய பேராகிராஃபாக எனக்கு எழுத தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்க.